சயின்டிஸ்ட்டு இன்னும் என்னலாண்டா பண்ண போகிறீங்க? 10,000 வருஷத்துக்கு முன்னாடி அழிஞ்சு போன டேர் வுல்ஃப் இனத்தோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சுக்கிட்டு டேர் வுல்ஃபோட உயிரோடு இருக்கிற ஒரு க்ளோனை அதோட டிஎன்ஏ சாம்பிள்ஸை வச்சுக்கிட்டு இப்போ உருவாக்கியிருக்காங்க. அதோட வீடியோஸ் தான் நீங்கள் முன்ன பார்த்தீங்க. ஜுராசிக் பார்க் படம் பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதோட ஃபர்ஸ்ட் பார்ட்டில் ஒரு விஷயத்தை காட்டியிருப்பாங்க. டைனோசரை ஒரு கொசு போய் கடிக்கும். அதோட ரத்தத்தை உறிஞ்சிட்டு அது போய் ஒரு மரத்தோட பிசினில் மாட்டி அந்த கொசு அதுக்குள்ளேயே இதாகி இறந்துரும். ரொம்ப வருஷம் கழித்து அந்த பிசினை கண்டுபிடிக்கிற சயின்டிஸ்ட் அதுக்குள்ளே இருக்க கொசுக்கிட்ட இந்த ரத்தத்தை வச்சு டைனோசர்ஸோட டிஎன்ஏ வச்சு அதை மறுபடியும் புதுசாக உருவாக்குவாங்க. அதே மாதிரி தான் இந்த டேர் வுல்ஃபோட டிஎன்ஏ வச்சு இப்போ அந்த டேர் வுல்ஃபையே மறுபடியும் ஒரு உயிரோடு இருக்கிற க்ளோனாக உருவாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி இன்னும் ஏகப்பட்ட அழிஞ்சு போன விலங்குகளோட டிஎன்ஏ வச்சுக்கிட்டு அதை மறுபடியும் உருவாக்குறதுக்கான ப்ராசஸில் சயின்டிஸ்ட் எல்லாருமே இறங்கியிருக்காங்க, இன்க்ளூடிங் டைனோசர்ஸையும். ஜுராசிக் பார்க் படத்திலே காட்டிட்டானுங்க. டைனோசர்ஸ் எல்லாம் திரும்ப அந்த மாதிரி கொண்டு வந்தால் அது என்னென்ன பிரச்சனையை மக்களுக்கு விளைவிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு படத்திலே காட்டிட்டானுங்க. ஆனாலும் நம்ம சயின்டிஸ்ட் இருக்க மாட்டானுங்க, அதை நாங்கள் ஒரு தடவை உருவாக்கி தான் காட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ராசஸில் இறங்க தான் செய்வாங்க. இந்த மாதிரி அழிஞ்சு போன உயிரினங்களெல்லாம் திரும்ப கொண்டு வர்றதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? என்ன கேட்டால் சில விஷயங்கள்லாம் அழிஞ்சு போனதாகவே இருக்கிற வரைக்கும் தான் நமக்கு எல்லாருக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்.